தொழில் மேன்மை அடையும். திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். குடும்பம் முன்னேற்றமும் அடையும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா தெய்வங்களுக்கும் உகந்ததுதான் என்றாலும் ஆடி வெள்ளி குலதெய்வத்திற்கு மிகவும் ஏற்றது. குலதெய்வம் வேறு ஊரில் இருந்தாலும் கவலை வேண்டாம். நம்முடைய வீட்டிலேயே குலதெய்வத்தை வணங்கலாம். வழக்கம் போல வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சந்தனம், குங்குமம், பூக்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கலாம். குலதெய்வத்தின் புகைப்படம் இருப்பவர்கள் புகைப்படத்திற்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைத்து தங்களுக்கு பிடித்த மலர்களின் மாலையை சாற்றலாம். புகைப்படம் இல்லாதவர்கள் தனியே ஒரு அகல் விளக்கை ஏற்றி வழிபடலாம். ராகு காலத்துக்கு முன்பே பூஜையை முடிப்பது சிறந்தது. உங்கள் குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கலை படைப்பது மிக மிக விசேஷமானது. சர்க்கரை பொங்கல், வெற்றிலை பாக்கு ஆகிய 2 மட்டுமே போதுமானது. பின்னர் கற்பூரம், தீபாராதனை செய்து மனதார உங்கள் வேண்டுதல்களை செலுத்தி 1 ரூபாயை மஞ்சள் துண்டில் முடிந்து வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது அந்த ரூபாயை செலுத்திவிட வேண்டும். இந்த பிரார்த்தனை மூலம் நினைப்பது நல்லபடியாக நடக்கும். நாம் For more information, watch the full video, link in description.